ஹாய், திஸ் இஸ் பியூட்டி ஃபோட்டோ 143. ஒரு அற்புதமான புகைப்படம் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, மிர்னா. இவங்களுடைய உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா அதிதி மேனன். இவங்க கேரளாவில் பிறந்திருந்தாலும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நடிப்பின் ஆர்வமாக கேரளா சினிமா மற்றும் தமிழ் சினிமா, மலையாள சினிமா, தெலுங்கு இது எல்லாத்துலேயும் தன்னுடைய திறமையை வெளிக்கொண்டு வந்துட்டுருக்காங்கங்க. நிறைய கதாபாத்திரங்களில் நேர்த்தியாக நடிச்சிருக்காங்க. அதில் ஜெயிலர், குர்கா இந்த மாதிரியான படங்களில் இவங்களுடைய நடிப்பு மிகவும் பாராட்ட பெற்றதுங்க. இவங்களுடைய உண்மையான பெயரை 2020க்கு மேலே மிர்னா அப்படின்னு பெயர் மாற்றிக்கிட்டாங்க. இவங்க இடுக்கி மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களுடைய ஃபஸ்ட்டு படம் தமிழ் படத்துலேயே சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க. அந்தளவுக்கு சினிமா படக்குழுக்கள் இவங்களுடைய ஃபஸ்ட் படங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் அதை பார்க்கையில் ஃபஸ்ட் படம் ரேக்கிங் மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ எந்த ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க முதல்ல வர்றாங்கன்னா எல்லாருமே அவங்கள ரேக்கிங் மனப்பான்மையோட, அவங்கள மட்டம் தட்டுற மனப்பான்மையோடு தாங்க இருக்காங்க. நீங்கள் ஒரு தொழில் நிறுவனத்துக்குள்ளே உள்ள நுழையில மற்றவங்களோட ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே அவங்கள நோஸ் கட் பண்ணுறது, ஒரு வணிக வளாகத்துக்குள்ளே போகையில் ஒருத்தர் புதுசாக வர்றவங்கள யாருமே ஒரு சிரித்து ரிசீவ் பண்ணுறதில்ல, அப்படியே முறைச்சிக்கு நின்று பார்க்குறது, இந்த மாதிரியான அந்த இன்னொருத்தவங்கள தாழ்மைப்படுத்துகிற மனநிலை நம்ம மக்கள்கிட்ட இன்னமும் அதிகமாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எத்தனை பேர் நீங்கள் பார்த்துட்ருப்பேன்னு தெரியல. ஸோ நான் சொல்கிற கருத்துக்கள் உங்களோட ஒத்துப்போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் இன்றைக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நம்ம இந்தியாவுன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல, பட் இந்தியாவில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். சரி, ஓகேங்க. இவங்க மிர்னா ஒரு அற்புதமான புகைப்படங்களை உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கிறேன். இந்த புகைப்படங்களை பார்த்து உங்களுடைய இந்த பெண்ணின் திறமைகளை பாராட்ட முடிஞ்சதுன்னா பாராட்டுங்க. இவங்களுடைய புகைப்படங்கள் மற்றும் திரைப்படங்களை கண்டு ரசிங்க. இவங்களை பற்றியான ஒப்பீனியன்களை கீழே கமெண்ட் செய்யலாம். இது போன்ற நல்ல நல்ல புகைப்படங்கள் தொகுப்புகளை கொண்டாந்து சேர்ப்பது தான் இந்த பியூட்டி ஃபோட்டோ 143 உடைய உண்மையான நோக்கம். அழகான தொகுப்புகளை வரிசைப்படுத்துவதே நம்மளுடைய உண்மையான நோக்கங்க. ஸோ உங்களுக்கு அடுத்த புகைப்பட தொகுப்புகள் என்னவா இருக்குதுன்னா நல்லாயிருக்கும், எந்த புகைப்படம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல புகைப்படங்களை கொண்டாந்து சேர்க்கிறதுல இந்த பியூட்டி ஃபோட்டோ 143 துரிதமாக செயல்படுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி நல்ல புகைப்படங்களை கொண்டாந்து சேர்க்கிறதுக்கு ஊக்கமாக இருக்கும். தேங்க்யூ.